குறைஷிகளின் அதிகார மையங்களுக்கிடையே அமைதியாக சத்தியத்தை தழுவிய ஒரு நங்கை, ஈமானுக்காக தனது சுகபோக வாழ்வை துறந்த ஒரு மங்கை, கடல் கடந்த இல்லத்தரசி. அந்த அமைதியான சஹாபி பெண்மணி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் ஃபாத்திமா பின்த் சஃபான் ரலியல்லாஹு அன்ஹா. இவர்கள் மக்கா நகரில் பனு கினானா கிளையில் சஃபான் இப்னு உமையா தம்பதியினருக்கு அன்பு மகளாக பிறந்தார்கள். இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே நபி அவர்களின் அழைப்பு பணி மக்காவில் வேரூன்றத் தொடங்கிய அந்த காலகட்டத்திலேயே தனது இதயத்தை சத்தியத்தின் பக்கம் திருப்பிக் கொண்டார்கள். நபி அவர்களிடம் நேரடியாக பைஅத் செய்து தனது ஈமானை உறுதிப்படுத்திக் கொண்ட ஒரு முன்னோடி முஸ்லிமாவாக திகழ்ந்தார்கள். மக்காவில் முஸ்லிம்கள் மீதான நெருக்கடிகள் நெருப்பாக தகிக்கத் தொடங்கிய போதே தனது கணவர் அம்ர் இப்னு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இணைந்து ஒரு கடினமான முடிவை எடுத்தார். பிறந்த மண், உற்றார் உறவினர், செல்வாக்கான வாழ்வு என அனைத்தையும் விடுத்து இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக கடல் கடந்து அந்நிய தேசமான அபிசீனியா நோக்கி புறப்பட்டார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறை வேதமாம் குர்ஆனை ஓதுவதிலும் இறை வணக்கத்தில் திளைப்பதிலும் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார்கள். அந்நிய மண்ணில் வாழ்ந்த போதும் குர்ஆனின் துணை கொண்டு தனது ஈமானை வளர்த்து கொண்டார்கள். மதீனாவை நோக்கி முஸ்லிம்கள் வருவதான பேச்சுக்கள் எழும்பின. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மதீனா திரும்புவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் இறைவனின் நாட்டம் வேறாக இருந்தது. ஈமானுக்காக ஹிஜ்ரத் செய்த அந்த அந்நிய மண்ணில் ஒரு முஹாஜிராவாக தனது தியாகத்தை இறைவன் முன் சமர்ப்பித்த அந்த நிலையிலேயே தனது கண்களை மூடினார்கள். இதுதான் மக்காவின் மேன்மைகளை விட சத்தியத்தை நேசித்த, கப்பல் ஏறி கடல் கடந்து ஈமானை காத்த, அபிசீனிய மண்ணிலேயே தனது தியாக வாழ்வை நிறைவு செய்த ஃபாத்திமா பின்த் சஃபான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.